மேல கட்டது தியரி. நான் மெனக்கடையிலே முதலாவது வகுப்புலேயே மெனக்கடை முடிச்சிட்டேன். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்கோ. இப்ப நாங்களுக்கு கடைசி செஞ்சோமே லெம்டா மியூ எல்லாம் கொண்டு வந்து கண்டமே, அந்த கேள்விக்குள்ள மேல அந்த தியரியே கதைக்கு இல்லை. ஆனா கதைக்காட்டி என்ன செஞ்சாங்க, அதை கொண்டு வந்து நாங்க செஞ்சாங்க. இங்கேயும் அதே தான். என்னது, இங்கேயும் கதைக்க மாட்டான். நாங்க என்ன செய்ய போறோம்? ஐயோ, இங்க கதைக்கிறான், கதைச்சா என்ன, அதுதான் பயன்படுத்துவோம். சரிதானே? சரி. இப்ப சொல்லப்படுது ஏபிசி ஓர் முக்கோணி என கொள்வோம். என்ன ஆச்சரியம், ஓவன்று தெரியலையே. சரி பார்ப்போம். முக்கோணி என கொள்வோம். ஏபியின் நடுப்புள்ளி டி. ஏபியின் நடுப்புள்ளி டி. ஏபியின் நடுப்புள்ளி டி. இதுதானே, இப்படி இப்படி சமன் போடுவோம். அடுத்தது சிடியின் நடுப்புள்ளி இ. சி அட சிடியின் நடுப்புள்ளி இ. இந்த சம்பவம் இருக்கு வார. சரிதானே? அடுத்தது என்னது, இ. பி பிசி ஏஇ நீட்டப்பட்ட ஏ. சரிதானே? அப்ப நீட்டப்பட்ட ஏன்னு சொன்னா இது சந்திக்கிற புள்ளி எஃப்ஆ. சரிதானே? ஆகியன சாரி ஆகிய எஃப்பில் சந்திக்கின்றன. ஏபி காவி ஏ காவி. அடுத்தது என்னது, ஏசி காவி பி காவி எனவும் கொள்வோம். முக்கோணி முக்கோணிக்கு கூட்டல் விதியை பயன்படுத்தி ஏஇ சமன் இப்படி. அடுத்தது ஏஎஃப் சமன் இப்படி ஒரு வாரம் என காட்டுக்க பொருங்க வாரம். ஏஎஃப் பண்றது அல்பா மடங்கு ஏஇ, அவனே ஒரு ஆளை கொண்டு வரான். சரிதானே? அடுத்தது சிஎஃப் பண்றது பீட்டா சிபி, அவனே ஒரு ஆளை கொண்டு வரான். ஆகவும் இருப்பது ஏன் என விளக்கு. சரிதானே? மிச்சம் எல்லாத்தையும் ஜோதிச்சு முடிச்சுன்னா போயிடும். பொருங்க முடிச்சுட்டு வா. சரி, இப்ப ஏஇ காணும். அப்ப நீங்களே சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன படிச்சேன், என்ன கேள்வி பிரச்சனை இல்லை, கடைசி வரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிதானே? அப்ப ஏஇ காவி என்று சொன்னா கடைசி வரி என்ன, காவி கூட்டல். கடைசி வரி காவி கூட்டல்னு சொன்னா அதுக்கு முதல் வரி என்ன, அதுக்கு முதல் வரி என்ன, அப்படி யோசிக்க போறோம். சரி, இப்ப ஏ இ காவி ஐயோ, இங்க ஈ மறைஞ்சிட்டு, சாரி. ஏ இ காவி வேணும்னு சொன்னா எனக்கு இந்த முக்கோணியில இந்த காவி இந்த காவி தெரிஞ்சா சரி. அப்ப இந்த காவி தெரியும் எனக்கு, சிஇ கண்டுபிடிச்சா சரி. சி தெரியுமா இல்ல? அப்ப அதுக்கு முதல் வரியில யார கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு முதல் வரியில சி டி கண்டுபிடிக்க போறோம். அப்ப சிடி காவி தெரிஞ்சா சிஇ காவி எழுதலாம். ஏ மடங்கு காவி நேர்கோடு. அப்ப முதல் வேலியா சிடி காவி காணப்படும். சிடி தெரியுமா இல்ல? அதுக்கு முதல் வரி என்னது, சி டி வேணும்னு சொன்னா சி ஏ டி, இந்த முக்கோணையை பயன்படுத்தி சிடி காவி சமன் சிஏ காவி சக ஏடியை பயன்படுத்தினா காணலாமா இல்லையா? காணலாம், அவ்வளவுதான். அப்ப முதல் வேலை சிடி காவி காணுவோம். சி டி காவி என்றது சிஏ காவி சக ஏடி காவி. நீங்களே சொல்லுங்க. இதெவ்வளவு, இதண்டது மைனஸ் பி காவி, இதண்டது எவ்வளவு, ஏ இன்டு அரைவாசி. அப்ப அரை ஏ காவி. நான் உங்களுக்கு சொன்னா நினைக்கிறேன், என்னது இந்த காவி எல்லாம் பின்னங்களை வச்சிருக்காருங்க. அப்ப அரைய பொது எடுத்து விட்டா ஏ காவி மைனஸ் டூ பி காவி. சரிதானே? சரி, இப்ப என்னது, சிடி காவி கண்டுட்டேன். ஏன் சிடி காவி கண்டான், சிஇ எழுது. சிஇ காவி சமன் அரைவாசியார் சிடி காவி, சிடி காவி. அப்ப என்ன போதும், ஒன்றின் நாலு ஏ காவி மைனஸ் டூ பி காவி. சரி, அப்ப அவரை கண்டாச்சு. சரி, இப்ப பாருங்க என்னது, சிஇ சிஇ கண்ட நீ ஏஇ ஆன்றதுக்கு. அப்ப ஏஇ காவி சமன் என்ன வர போகுது, ஏஇ என்றது ஏசி காவி, ஏசி காவி சக சி. ஏசி காவி எவ்வளவு, ஏசி காவி என்றது பி காவி சக சிஇ காவி எங்க கிடக்கு, இங்க கிடக்கு. ஒன்றின் நாலு ஏ காவி மைனஸ் டூ பி காவி. அப்ப இப்ப ஒன்றின் நால பொது எடுத்து விட்டேன்னு சொன்னா நாலு பி அங்க வரப்போகுது. அப்ப ஏ காவி பிளஸ் ரெண்டு பி காவி. ஏன் இந்த நாலு நாலு சரி.
அப்ப ஏஇ காவி கண்டுட்ட. ஏன் ஏஇ கண்ட நீ என்ன கேட்டா கண்டுதான் காண்றது அதுதான் கண்டானோ 4 சரிதானே முடிவை பாக்குறேன்டா என்னால முடிவு தான் அவங்ககிட்ட எல்லாம் கொடுப்பு தான். சரி அடுத்தது இதுகும் ஏன் அண்டு விளக்கட்டான் சரிதானே. சரி அது வேற ஒன்றும் இல்லை. ஏ எஃப் இது ஏ எஃப் சொன்னா அது ஏஇ சொன்னா இது ஏன் ஏன்னு சொன்னா நீங்க இவ்வளவு தான் விஷயம். ஏ கம இ கம எஃப் என்பன ஒரே நேர்கோட்டில் உள்ளன ஆகவே மடங்கு காவியாக எழுதலாம். மடங்கு காவியம் எழுதிச்சுக்கலாம். அடுத்தது இது ஏன் ரெண்டு விளக்கட்டான் இது சி சி எஃப் சி எஃப் அது சி பி அது என்னது என்பன ஒரு நேர்கோட்டில் உள்ளன ஆகவே மடங்கு காவியம் எழுதலாம். இப்படி எழுத உனக்கு விருப்பம் இல்லையா அப்படி என்று சொன்னா இதுகும் சமாந்தரம் ஆகவே மடங்கு காவியம் எழுதலாம். இதுகும் சமாந்தரம் ஆகவே மடங்கு காவியம் எழுதலாம். இவ்வளவுதான் சரிதானே. அதை நீங்கள் எழுதிவிட்டா சரி. சரி இப்ப சொல்லுங்க என்னது ஏ எஃப் காவி என்றது எவ்வளவு வரப்போகுது அல்பா மடங்கு ஏஇ காவி அல்பா மடங்கு ஏஇ என்று சொன்னா இந்த அடக்கு அப்ப ஏ காவி பிளஸ் 2b காவியின் கீழ் 4. சரி அடுத்தது சி இல்ல கேட்காத சரியா அதெல்லாம் சரி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுவதெல்லாம் காணுது எனக்கு தெரியல போட்டு நான் அடுத்த வாசிக்கலைன்னு பி காவி இன்று சிபி காவி எங்களுக்கு சிபி காவி என்று தெரியாது அப்ப சிபி காவி என்று சிஏ காவி சிஏ காவி தக ஏபி காவி அப்ப சொல்லுங்க இது எவ்வளவு இதண்டது மைனஸ் பி காவி ஏன் இங்க வருது இது எவ்வளவு ஏ காவி அப்ப திருப்பி எழுதியுடன் பீட்டா இன்டு ஏ காவி மைனஸ் பி காவி சரிதானே. சரி ஒரு நிமிஷம் மேல கேள்வி பார்த்துட்டு வா. அவனே சொல்றான் ஏசிஎஃப் ஏசிஎஃப் இங்க இந்த முக்கோணில இப்ப விளங்கி இருக்குமே எனக்கு இந்த ஏதாவது ஒரு முக்கோணில காவிக்குள்ள பாவிக்கணும்டா 3 பக்கம் தெரிஞ்சதா இருக்கும். பேர் ஏ சி தெரியும் சி எஃப் தெரியும் ஏ எஃப் தெரியும் அதுக்காண்டி தான் காட்டணும். கருதுவதன் மூலம் இப்படி என காட்டுக இதிலிருந்து அல்பா கம பீட்டாவின் பெருமானத்தை காண்க சரிதானே. அப்ப இப்ப நீங்களே சொல்லுங்க உனக்கு யார பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா ரெண்டும் எல்லாம் ஒன்றுதான். ஏ சி ஏ எழுதும் சரியா அப்ப ஏ இ காவி சமன் எவ்வளவு ஏ இ என்றது ஏசி தக டி எஃப் அப்ப ஏஇ எவ்வளவு ஏஇ எங்கே 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 அங்கே அப்ப ஒன்றின்கள் 4 ஏ காவி பிளஸ் 2 பி காவி சம ஏசி காவி எவ்வளவு ஏசி காவி என்றது பி காவி சக சி எஃப் காவி எவ்வளவு இஞ்ச கிடக்கு அப்ப பீட்டா இன்டு ஏ காவி மைனஸ் பி காவி என்ன செய்ய போறோம் ரெண்டு பக்கம் குணம் சமப்படுத்த போறோம். ஒன்றின்கள் 4 பீட்டா ஏ குணகம் சரிதானே. அடுத்தது பி குணகம் அரை பி குணகம் உண்டு பி குணகம் பீட்டா அப்ப பீட்டா சமன் எவ்வளவு அரை. ஆச்சரியமா கிடக்கு ஏதோ எழுதான் விட்டான் பிரபலி எழுதுறான் பொழுங்க ஏஐ போட்டோம் அச்சோ சாரி இங்க பெரிய முக்கோணிங்களா அது ஏஎஃப்டா சரியா அப்ப ஏஎஃப் எவ்வளவு ஏஎஃப் பண்றது அல்பா இதுல அல்பா வரப்போகுது தவறுக்கு வர தூரம் சின்னபடியும் தானே. சோ இங்க பெருக்கி விட்டோம்னு சொன்னா அல்பா அங்கால சரியா அதெல்லாம் சரி அப்ப இங்க அல்பா சமன் 4 பீட்டா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வர போகுது இங்க பிஏ சமப்படுத்தினு சொன்னா இது அல்பாவின் கீழ் அல்பாவின் இது அடுத்தது இந்த பிஏ சமப்படுத்தினா உண்டு இந்த பிஏ சமப்படுத்தினா இது அல்பாக்கு பல இவ்வளவுதானே கொண்டே போட்டின்னு சொன்னா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 1 மைனஸ் பீட்டா இந்த அல்பாக்கு பல இந்த போட்டின்னு சொன்னா 2 பீட்டா நீ வந்தா 3 பீட்டா சமன் 1 பீட்டா சமன் எவ்வளவு 1/3 பீட்டா பீட்டா 1/3 சொன்னா என்ன வரப்போகுது அல்பா சமன்
நாலின் கீழ் 3. ஒரு நிமிஷம் பொறுங்க. நான் கேட்ட சமன்பாடை காட்டில போட. ம் கேட்டு சம்பள காட்டாம மட்டும் வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து சரிதானே. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து ஏ எல்லாத்தையும் பொது எடுக்கணும், பி எல்லாத்தையும் பொது எடுக்கணும். பொது எடுத்த பிறகு அந்த சமன்பாடு வந்திருக்கும். நான் என்ன செய்யாம விட்டேன், சொன்னா வளமையா குணம் சோம்படுத்த அந்த கையெழுதி போட்டேன். சரிதானே. சரி, ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பெருமானம் போட்டது பிள்ளையா இருந்தா பிழைச்சிருக்கும். மற்றபடி இந்த கேள்வி நான் செஞ்சதுல பிள்ளை இருக்காது என்று நம்புறேன்.